சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும்னு நினைச்சாலும் சரிங்க, இங்க இடத்துல இப்ப வந்திருக்கிறேன் பாருங்க, நின்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா மறுபடியும் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆள். நான் தேவ ராஜ்யத்துக்காக எதை செய்தாலும் சரி, ஐ எம் ரெடி. ஏன்னா என்ன நல்லா வைக்கிறவர் அவரு, என்ன ஆசீர்வதிக்கிறவர் அவரு, முற்றத்தில் இருக்கிறவனை முதன்மையாய் கொண்டு வருகிறவர் அவரா இருக்கிறாரு, ஆடு மேய்க்கிற மனுஷனை அரசனாய் மாற்றுகிறவர் அவரா இருக்கிறாரு. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே எனக்கு ஜீவனை கர்த்தர் தருவார், எனக்கு எந்த நோய் வராது, நோய் நொடியின்றி என்னை நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. என்னில் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். ஹல்லேலூயா. இருக்கிறாருங்க நமக்குள்ள ஒருத்தர். ஹல்லேலூயா. வெளியே இல்ல, உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. வெளியில எதுவுமே இல்ல, ஆனா உள்ள இருக்கிறது பொக்கிஷம். வெளியில எதுவுமே காணப்படும் போது, பார்க்கும் போது எதுவுமே தெரியல, ஆனா காணாத ஒரு தேவன் உள்ள இருக்கிறாருங்க. நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அனுப்புகிறார், இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அனுப்புகிறார். எஸ் எஸ் ஓ இருக்கிற தேவன் சொல்லுகிறார், இருக்கிற தேவன் சொல்லுகிறார், கொடுக்கிற தேவன் சொல்லுகிறாரு, ஓ நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய். ஆமென் ஆமென். பஞ்ச காலத்துல கூட நீ களி தருவாய், நீ புஷ்டியாய் இருப்பாய், ஒரு சேதாரம் வராது. நான் அடிக்கடி சொல்வேன், அவர் உன் ஆதாரம் என்றால் நோ சேதாரம். அவர் தான் ஆதாரம், நமக்கு சேதாரமே கிடையாது ஐயா. எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர் எனக்கு ஆதாரம். இஸ் மை சோர்ஸ். அவர் என் ஆதாரம், எனக்கு எந்த சேதாரம் கிடையாது. தாராளமா போவேன். எவ்வளவு நாள் உட்கார வைக்கிறார், உட்காரக்கிட்டான், உட்காரணும் பரவாயில்ல. வெயிலானாலும் குளிரானாலும் சிம்பிளா அவனுடைய லைஃபை அவன் பார்த்து கொண்டு வந்தான். ஆண்டவர் அவனை சிம்பிளா வைக்கல. நான் சொல்றேன், நீ சிம்பிளா வாழணும்னு நினைச்சாலும் என் தேவன் உன்னை சிம்பிளா வைக்க மாட்டாரு. உனக்கு நான் சொல்றேன் பாருங்க, மீண்டும் வாங்கி கொள்ளுங்க. சிம்பிள் இல்ல, சிங்காசனம். ஆமென் சொல்லுங்க. சிம்பிளிசிட்டினா உனக்கு ஒரு சிங்காசனம் ஆயத்தமா இருக்கிறது என்று நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உனக்கு ராஜ்யங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். உனக்கு குதிரை ஆயத்தமா இருக்கிறது, உனக்கு ராஜ வஸ்திரம் ஆயத்தமா இருக்கிறது, உனக்கு ராஜ முடி ஒன்று ஆயத்தமா இருக்கிறது. ஓ உன்னை அநேக ராஜாவுடைய சேரட்ல உட்கார வச்சு, ஓ உன்னை பணிகிற நாட்கள், உன்னை புகழ்கிற நாட்கள் வெகு தூரம் இல்லவே இல்லை. மோர்தேக்காயே சிம்பிளா